மிளகா வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆகிப்போச்சு. எப்போ தான் பஜ்ஜி போட்டு தருவேன்னு வாய் விட்டு கேட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் மிளகாவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பஜ்ஜி போடவே ஸ்டார்ட் பண்ணேன். உள்ளே இருக்கிற விதை எல்லாமே எடுத்துருவேங்க. ஏன்னா உள்ள அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பஜ்ஜிலாம் போட்டுட்டு கையோட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்து பஜ்ஜி சாப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது மிளகா பஜ்ஜி. ஸோ பாப்கார்னில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து என்னோடய ஓவனில் பாப்கார்ன் ஆப்ஷன் இருக்குது. அதை போட்டோம் அப்படின்னா 3 நிமிஷத்தில் வந்து பாப்கார்ன் ரெடி ஆயிரும். மித்துல், சர்வேஷ் 2 பேத்துக்குமே பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு அடிக்கடியில் பண்ணி கொடுக்குறதில்ல, எப்பாவது தான் வந்து பண்ணி கொடுப்பேங்க. ஸோ மித்துல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மென்று தான் சாப்பிடுவான். ஸோ அதனால் தைரியமாகவே நான் பாப்கார்ன்ஸ் எல்லாமே அவனுக்கு கொடுப்பேன். அவன் தட்டில் இருக்கிறத விட அவங்க அண்ணங்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டா தான் அவனுக்கு ஒரு திருப்தி எப்போவுமே. அதனால் அவங்ககிட்ட வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் அமைதியாக உட்காந்து சார் சாப்பிட்டாரு. இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர ரிலாக்ஸாக இருந்துச்சு. நல்லா சுட சுட காஃபி வச்சு மிளகா பஜ்ஜியோட சாப்பிட்டதுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. காலையிலேருந்தே சரியான வேலைங்க. ஆயுத பூஜை க்ளீனிங் வந்து போயிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.